Hi guys, welcome back to pitch.in. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆல்ரெடி நிறைய பேர் என்னடா அதுக்குள்ள மில்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி நினைப்பீங்க. எஸ் உங்க வாய்ஸ் இங்கே வரைக்கும் கேக்குது. பட் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுல ஃபுல்லா ஸ்டோரியா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம், பிளாட்டிக்கா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். போன வீடியோல லீக்ஸ் நிறையவே இருந்துச்சு கலப்பினான்னு ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சின்னதா சொல்லலாம் தான் நினைச்சேன். சோ இந்த வீடியோல கொஞ்சம் பெருசா சொல்றேன். ஏன்னா நல்ல ஒரு ஸ்டோரி லீக் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுவே நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலையும் போகலாம். பட் எனிவேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அதனால தான் இது தூக்கிட்டு வந்திருக்கேன். அதோட சேர்த்து 2-3 அப்டேட்ஸ் இருக்கு, சின்ன சின்ன அப்டேட்ஸ் அதையும் பார்த்துருவோம். மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நான் திருப்பிட்டு வந்தது நிறைய பேருக்கு தெரியாது, இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வீடியோ போட பார்ப்பேன். சோ அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சிம்பிளா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ரிட்டர்ன் தான். சோ எஸ், கேப்டன் ஹைட்ராவா அப்பல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் ஈவன்ஸை ரொம்ப ஹைப் பண்ணிட்டு தான் இருந்தோம் முன்னால இருந்து. பட் இப்ப என்ன புதுசா சேர்ந்து இருக்குன்னா நம்ம என் கேம்ல பார்த்தா அதே கேப்டன் அமெரிக்கா வர போறாரு. அது போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, அது சொல்ல அதுக்குதான் இந்த வீடியோ. சோ என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா இன்கர்ஷன்ஸ். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆர்டிஜியோட டூம்ஸே எடுத்த உடனே கண்டிப்பா ஹீரோவா தான் காமிக்க போறாங்க. பிகாஸ் காமிக்லயும் சரி, எந்த ஒரு அனிமேஷனா எடுத்தாலும் சரி, டூம் நல்லவர் தான். பட் சில இடங்கள்ல அவரோட கண்ட்ரோலை மீறி போகும்போது அவர் வில்லனா மாறிப்பாரு. மத்த நேரத்துலனா அவரோட எண்ணங்களுக்கு கொஞ்சம் ரேஷனலைஸ் ஆகி தான் இருக்கும். சோ அதே மாதிரி தான் இதுலயும் காமிக்க போறாங்க. சோ அப்படி அவர் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே இந்த மாதிரி மல்டிவர்ஸ் தான் வருது, பிரிஞ்சிருச்சு, நிறைய கசமுசன் மாறி போச்சு, இன்கர்ஷனா நடக்குது. சோ இதெல்லாம் காப்பாற்றணும். எஸ், மல்டிவர்ஸ்ல இருக்க மக்களை காப்பாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்கர்ஷன்ஸ் நடக்க விடாம பண்ணணும். அந்த லாஜிக்ல தான் ஃபர்ஸ்ட் அவர் வராரு. அதுல இருந்து அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த இன்கர்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் குறிப்பிட்ட வேரியன்ஸ் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எக்கச்சக்கமா அங்கேயும் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ட்ரீம் வாக்னா பண்ணிருப்பாரு, ஒரு 2-3 யூனிவர்ஸ்குள்ள போயிருப்பாரு, வேற அதுக்கு மேலேயே போயிருப்பாரு. சோ கண்டிப்பா அது ஒரு இன்கர்ஷன் ஈவென்ட்ல முடிஞ்சிருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி காமிக்கல. பட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதுல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு, ஒரு இன்கர்ஷன் இருக்குங்கிறத கண்டிப்பா சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய நீங்க மல்டிவர்ஸ் டிராவல் பண்ணும் போது, டைம் லைனை மாத்தி அமைக்கும் போது இன்கர்ஷன்ஸ் நடக்கும். நம்ம டிவி என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்கர்ஷன்ஸ் அழிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு டிவியே மொத்தமா மாறி இருக்கனால சோ இந்த இன்கர்ஷன் அழிக்கிறதுக்கு இப்போதைக்கு வழிகள் ரொம்ப கம்மி தான். சோ ரைட், இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காமிக்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா நம்ம பியாண்டர்ஸ் இருக்காங்களா, விச் மீன்ஸ் இந்த மல்டிவர்ஸ்னா தாண்டி பியாண்ட் வர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பியாண்டர்ஸ் வருவாங்க. அதான் நம்ம பியாண்டர் இருப்பாரு, செம்ம ஓவர் பவரான பீயிங். அவரை தான் நம்ம டூம் டிஃபீட் பண்றோம்னா காமிக்ல காமிச்சிருப்பாங்க, அது வேற கரை. பட் அந்த பியாண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, மல்டிவர்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் மீறினா அந்த யூனிவர்ஸ் ஆயினும் இன்கர்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூனிவர்ஸ்லயும் மாலிகுல் மேன் அப்படிங்கிற ஒரு ஆளை போட்டு வச்சிருப்பாங்க. எஸ், கிரீன் கலர்ல சொக போட்டுட்டு இருப்பாரு அவர் தான். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் ஒரு மல்டிவர்சல் பாம், யூனிவர்சல் பாம்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு இன்கர்ஷன் நடக்குதுன்னா அந்த யூனிவர்ஸ் அழியறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா அமையறதே இவர் தான். இவரால தான் அந்த யூனிவர்ஸ் அழியும். சோ அதனாலதான் இவரை பாம்னு சொல்றாங்க காமிக்ல. சரி ஓகே, அப்ப இந்த யூனிவர்ஸை காப்பாத்தணும் என்ன பண்ணும், பாம்பை டிஃபியூஸ் பண்ணும், which means இவரை கொல்லணும். அதனால நம்ம டூம் என்ன பண்ணிருப்பான்னா, இந்த மாதிரி இன்கர்ஷன் நடக்காம தடுக்கணும், அது மட்டும் இல்லாம நிறைய யூனிவர்ஸை காப்பாற்றணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மாலிகுல் மேல கொல்லணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்க யூனிவர்ஸுக்கு போய் அங்க இருக்க மாலிகுல் மேல இவர் கொண்டிருக்காரு காமிக்கல. சீக்வாஸுக்கு முன்னாடி இதுதான் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு. சீக்வாஸ் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது இதுதான். இதே மாலிகுல் மேன் பாட்டை அப்படியே தூக்கி நம்ம வேரியன்ஸுக்கு போட போறதா இப்போதைக்கு லீக் வந்திருக்கு. அதாவது இப்ப நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் இருக்கால, அவர் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிருப்பாரு. நம்ம அவெஞ்சர்ஸே சொல்லியிருப்பாங்க, எடுத்த இடத்துல எல்லாத்தையும் வைக்கணும், எதை மாத்தினாலும் பிரான்ச் டைம் லைன் உருவாகும், அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸே ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்களே. பட் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த ரூல்ஸே மீறின மாதிரி காமிக்க போறாங்களா இதுல. எஸ், அவர் திருப்பிட்டு வந்திருப்பாரு, திருப்பிட்டு நம்ம ஃபால்கனுக்கு ஷீல்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் அவரு ஒரு பிரான்ச் டைம் லைன்ல அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு கரெக்டா. சோ அது ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு, which means அந்த இன்கர்ஷன் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணதே நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்க போறாங்களா. அப்படின்னா அந்த பிரான்ச் டைம் லைனுக்கும் நம்ம எம்சியூக்கும் ஒரு இன்கர்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்காம தடுக்கணும் தான் ஒரே வழி, நம்ம கேப்டன் அமெரிக்காவை கொள்ளணும் கரெக்டா. சோ அங்கதான் நம்ம டூம் வராரு, which means நம்ம மூவில பார்க்க போற ஆர்டிஜியோட டூம். காமிக்ல இந்த டூம் மாலிகுல் மேனை எப்படிதான் கொண்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த டூம் இந்த மாதிரி வேரியன்ஸை கொள்றத ஒரு மிகப்பெரிய மோட்டிவ் எடுத்துட்டு அலையறாராம். பிகாஸ் அவங்களை கொன்னாதான் அந்த இன்கர்ஷன் ஈவென்ட் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது அவரோட நாலேஜ். சோ இதுக்காகவே நம்ம கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் ஈவன்ஸை திருப்பி கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத இப்போதைக்கு வந்திருக்க மிகப்பெரிய லீக்கா இருக்கு. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா இது சூப்பரா இருக்கு. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது, கேப்டன் அமெரிக்கா கொண்டு கொல்ல போறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. பட் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இது நிறைய விதத்துல கதைக்கு முரண்பாடு அமையுது. பிகாஸ் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது நம்ம டாக்டர் டூமுக்கு ஒரு நல்ல காரணத்தை கொடுக்குது. கிட்டத்தட்ட டானோஸ் மாதிரி, ஏன் டானோஸோட நல்லதுன்னு சொல்லலாம். பிகாஸ் டானோஸ் என்ன பண்ணிருப்பாரு, ரிசோர்சஸ் எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் 50% ஆஃப் பீப்புளை கொண்டு இருப்பாரு, கொல்ல ட்ரை பண்ணிருப்பாரு. அது நிறைய பேருக்கு நல்ல காரணமா தான் இருந்துச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா
50% பீப்புள் இல்ல, எல்லா பீப்புளையுமே நம்ம டாக்டர் டூம் சேவ் பண்ண பாக்குறாரு. அதுக்கு பதிலா வெறும் ஒரே ஒரு ஆளை கொல்ல பாக்குறாரு. சோ கண்டிப்பா இது ஒரு நல்ல மோட்டிவ் தான். பட் அதே நேரத்துல இது எல்லாருக்கும் பிடிக்காது. அப்கோர்ஸ் நம்ம அவெஞ்சர்ஸ் வந்துட்டு இதை அலோவ் பண்ண மாட்டாங்க, கேப்டன் அமெரிக்காவே கொல்ல விட மாட்டாங்க. அங்கதான் சண்டையும் நடக்க போகுது. சோ மேபி இதுக்காக தான் நம்ம டாக்டர் டூமா ஆடிஜா கொண்டு வந்தாலும் கொண்டு வந்திருக்கலாம். பிகாஸ் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நிறையவே நடந்திருக்கும். அதுல ஏதோ ஒரு ஆடிஜோட வேரியன்ட் தான் இந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்துல அயன்மேனோட அந்த ஸ்னாப் வந்துட்டு நம்ம டாக்டர் டூமா அஃபெக்ட் பண்ணிருக்கலாம். அதனாலேயே நம்ம டாக்டர் டூமோட ஃபேஸ் வந்து அயன்மேனோட ஃபேஸ் மாதிரி மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படிதான் கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க சொல்றதுனா பார்த்தா. பிகாஸ் இவங்க வந்துட்டு இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு என் கேமையும் இந்த படத்தையும் கனெக்ட் பண்ண பாக்குறாங்க. என் கேம்ல நடந்த ஈவென்ட்ஸ் வந்து இந்த படத்தை அஃபெக்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் நல்லா பாத்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் சாகாலே வந்துட்டு என் கேம்ல நடந்த ஈவென்ட் வந்துட்டு அவ்வளவா இது பண்ணி இருக்காது. ஐ மீன் அஃப்கோர்ஸ் லோகி ஈவென்ட் எல்லாமே என் கேம்ல நடந்தனால தான் நடந்திருக்கும். பட் கதையை அப்படி கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த மல்டிவர்ஸ் சாகால நடந்தனாலதான் மல்டிவர்ஸ்ல நிறைய பிரச்சனை வருது, டூம்ஸ்டே வருது, சிக்கவாஸ் வருது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துட்டு மல்டிவர்ஸ் விட்டு மல்டிவர்ஸ் தாவுனது, லோக்கில நடந்த ஈவென்ட்ஸ். சோ அந்த மாதிரி இந்த ஈவென்ட்ஸ் தான் முக்கியமான இதா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இப்போதைக்கு என் கேமே மெயின் பாயிண்டா கொண்டு வர மாதிரி பாக்குறாங்க. பிகாஸ் இது ரூசோஸோட மூவி, எடுத்த மூவி வந்துட்டு என் கேம். சோ அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல கனெக்ஷன் வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க போல. அதுவும் நல்லதுக்கு தான். பிகாஸ் மல்டிவர்ஸ் சாகால இருக்க நிறைய படத்தை நிறைய பேர் பார்க்கல, நிறைய பேருக்கு பிடிக்கல. என் கேம் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ எல்லாருக்கும் இந்த டூம்ஸ்டேவும் இதை பார்த்துட்டு பார்க்க ரொம்ப நல்லாவே பிடிக்கும், புரியும். மேபி அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. வெல் டூம்ஸ்டே வந்து கேங் டைனஸ்டியாவே இருந்துச்சுன்னா கண்டிப்பா மல்டிவர்ஸ் சாகால நடந்த ஈவென்ட்ஸ் தான் அப்படியே கேங் டைனஸ்டில கண்டினியூ ஆயிருக்கும். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. எல்லா ப்ராஜெக்டையும் பார்த்தா தான் அவங்களுக்கு கேங் டைனஸ்டி புரியும். சோ இது ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல மூவ், ரொம்ப ரொம்ப நல்ல மூவ். என் கேமையும் இந்த படத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணதுக்கு. சரி ரைட், அப்படி இந்த மாதிரி இருக்க வேரியன்ட்ஸை கொண்டா மட்டும் நம்ம டாக்டர் டூமுக்கு அவர் நினைக்கிற மாதிரி இன்கர்ஷனை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வெல் அங்கேயும் இருக்கு ஒரு ஆப். பிகாஸ் இன்கர்ஷனுங்கிறது இன்ஃபினிட் லெவல் ஆஃப் இடத்துல நடக்குது. நீங்க எத்தனை பேரை போய் கொள்ளுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100-500 பேரை தான் கொல்ல முடியும். எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு கொல்ல முடியாது. அந்த விஷயம் வந்துட்டு காமிக்லயும் காமிச்சிருப்பாங்க. சோ அங்கதான் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கும். அதே விஷயத்தை இந்த படத்துலயும் கண்டிப்பா காமிக்க போறாங்க. ஏன்னா என்னதான் எத்தனை வேரியன்ஸ் நீங்க கொண்டாலுமே கண்டிப்பா டாக்டர் டூமால அவரோட டீமால எல்லா வேரியன்ஸையும் கொல்ல முடியாது. எஸ், டாக்டர் டூமுக்குன்னு தனி டீம் இருக்க போகுது இந்த படத்துல. அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாராலையும் சேர்ந்து இந்த வேரியன்ஸை கொல்லவே முடியாது. சோ அதனால அங்கதான் சீக்கிரம் ட்ரிகர் ஆக போகுது. இந்த இன்கர்ஷனை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம டாக்டர் டூம் வந்துட்டு ஒரு பேட்டில் வேர்ல்ட கிரியேட் பண்ண போறாரு. எல்லா யூனிவர்ஸ்ல இருக்க எர்த்தோட முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் அதுல வச்சு ஒரு மிகப்பெரிய ஈவெண்டே நடக்க போகுது. சோ அதான் சீக்கிரவாஸோட கதையா இருக்க போகுது. சோ இந்த பிளாட் லீக் பெருசா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட அப்பியரன்ஸ் வந்து சர்ப்ரைஸா இருக்குமா. ஸ்கார்லெட் விட்சும் வரப்போறாங்கிறாங்க. ஸ்பைடர்மேனும் மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பிகாஸ் இவங்களுக்கும் இந்த படத்துல ஒரு ரோல் இருக்க மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் வருது. குறிப்பா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த இன்கர்ஷனா தடுக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் வரப்போதும். வெல் நம்மளால எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பிகாஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3ங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குங்கிறனால இது ஒரு டவுட் தான். ரைட், அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லியிருப்போம் எக்ஸ்மேனுக்கு வந்து கம்மியான ஸ்கிரீன் டைம் தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்மேனோட ஆக்டர்ஸ்னா வந்துட்டு இப்போதைக்கு ராப் அப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்களோட சீன்ஸ்னா முடிஞ்சிருச்சு. நம்ம நைட் கிராலரோட சீன்னா ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா முடியல, பட் அவங்களோட சீன்ஸ் முடிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு கம்மியான ஸ்கிரீன் டைம் தான் இருக்க போது. மேபி அதில் அவங்க சாவர மாதிரியும் காமிக்கலாம். அண்ட் தென் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல இருந்து நம்ம பனிஷரோட புது லுக் காமிச்சிருக்காங்க. ஐ மீன் பனிஷனுக்கு தனியா ஒரு வேன் இருக்கு, அதுல நம்ம பனிஷரோட சிம்பிளும் போட்டிருக்கு. சோ அந்த லுக்கும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சோ ரைட், இதனால தான் இந்த வீடியோ நான் சொல்லலாம்னு இருந்தேன். நீங்க நினைக்கிறீங்க இதை பத்தி? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நல்லா இருக்குமா இல்லாட்டி டிசப்பாயின்மெண்டா இருக்குமாங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கேப்டன் அமெரிக்காவை ஒரு வேரியண்ட்டை காமிச்சு அந்த வேரியண்ட்டை கொல்ற மாதிரி காமிச்சா உங்களுக்கு பிடிக்குமாங்கிறதையும் சொல்லுங்க. காமிக்ல இருந்து அப்படியே தான் எடுக்க போறாங்க, அது மட்டும் நிறைய தெரியுது. என் கேமோடையும் கனெக்ஷன்ஸ் வைக்க போறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பழைய மார்வல் ஃபேன்ஸ்னா திருப்பிட்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கேம் தான் கடைசியா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எல்லா மார்வல் ஃபேன்ஸும் ரொம்ப விரும்பி பார்த்திருப்பீங்க. சோ அந்த படத்தோட ஒரு பெரிய கண்டினியூஷனா இருந்துச்சுன்னா நல்லா தானே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். புதுசாக வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறேன். ஸோ அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க. See you next video. Bye bye.